ஐயா, இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா கை, கால், முகம் இதெல்லாம் வீங்கிரும். அந்த சாறு ஊற்றி நல்லா குழச்சி உடம்பு முழுசும் தடவி வெயிலில் ஒரு மணி நேரம் கம்ப்ளீட்டாக காய விட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேர்வை துவாரங்கள் பூராமே அடைபட்டு போகும். கிரியேட்டின் அளவு குறைக்கிறதுக்கு நம்ம மெடிசன் சாப்பிடும்போது யூரின் கொஞ்சம் அதிகமாக போகும். விதையை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சதையும் தோலும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாக எடுத்து குடித்தாங்க அப்படின்னா கிரியாட்டின் குறையும். உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9940040764 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகம் யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஆனந்த் ஐயா இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பருங்க. ஐயா, இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? கிரியாட்டின் ரத்தத்தில் கூடுறதுக்கு முக்கியமான காரணம் கிட்னி பழுதடைகிறது. சரிங்க. இது இவங்க முதல்ல கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா கை, கால், முகம் இதெல்லாம் வீங்கிரும். இது வீங்கினதுக்கப்புறம் இவங்க போய் பிளட்டை செக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கிரியாட்டின் மேக்சிமம் 1 பாயிண்ட்லேருந்து 0.5 அந்தளவு தான் நம்ம பிளட்டில் கிரியாட்டின் இருக்கணும். இது இவங்களுக்கு 2, 3, 5, 6 அப்படி கூடிரும். அப்படி கூடிருச்சு அப்படின்னா முகம், கை, கால்லாம் வீங்கிரும். கிரியாட்டின் மட்டும் கூடுறது இல்லாமல் அவங்களுக்கு யூரியா கூடிரும், யூரிக் ஆசிட் கூடிரும். யூரிக் ஆசிட் கூடிருச்சுன்னா கை, கால் ஜாயிண்ட்லலாம் வலி இருக்கும். இவங்களுக்கு இந்த கிரியாட்டின் அளவு குறைக்கிறதுக்கு நம்ம மெடிசன் சாப்பிடும்போது யூரின் கொஞ்சம் அதிகமாக போகும். கிரியாட்டின் கூடிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு யூரினே குறைய ஆரம்பிச்சிடும், ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆஸ்பத்திரிக்கெலாம் போனாங்கன்னா ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர் தான் மேக்ஸிமம் தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோதான் யூரின் அவங்களுக்கு வெளியேறும் அப்படிங்கிறதுக்காக. அந்த கிட்னியில் 300 மைக்ரோனில் ஒரு ஃபில்ட்ரு இருக்கும். அந்த ஃபில்ட்ரு அடைபட்டு போயிடும். இவங்க ஏதாவது தேவையில்லாத மருந்துகள் சாப்பிட்டதில் அந்த வலை ஃபில்ட்ரேஷன் தன்மையை இழந்துடும். அதனால தான் இவங்களுக்கு ரத்தம் சுத்தம் ஆகாமல் யூரின் அளவுக்கு அதிகமாக வெளியில் போகாமல் உடம்பை கிரியாட்டின் கூடி உடம்பை பாழாக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாதிரி கிரியாட்டின் அதிகமாக இருக்கிறவங்க, யூரிக் ஆசிட், யூரியா கூட இருக்கிறவங்க கம்மாயில் கிடைக்கிற கரம்பை மண், அப்படி இல்லைன்னா கரையான் புற்று மண், இதை எடுத்துகிட்டு நல்லா மாவு சலிக்கிற ஜல்லையில் நைஸாக ஜலிச்சுட்டு அதில் எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றி அந்த சாறு ஊற்றி நல்லா குழச்சி உடம்பு முழுசும் தடவி வெயிலில் ஒரு மணி நேரம் கம்ப்ளீட்டாக காய விட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேர்வை துவாரங்கள் பூராமே அடைபட்டு போயிருக்கும். இந்த வேர்வை துவாரத்தை இவங்க ஓப்பன் பண்ணி விடலாம். இந்த மண் குளியலில் அது ஓப்பன் ஆகிறதுக்கு மிகவும் நல்ல வாய்ப்பு. அப்படி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா வேர்வை இவங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். வேர்வை இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே பிளட்டில் உள்ள கிரியாட்டின் குறையும். ஏன்னா இவங்களுக்கு வேர்வை துவாரங்கள் பூரா அடைபட்டு போய் வேர்வை வராத இரத்தத்தில் உள்ள கழிவுகள் பூராமே முடிஞ்ச அளவுக்கு கிட்னிலேயே அது ஸ்டோர் ஆகி கிட்னி அளவுக்கு அதிகமான வேலை பழுவினால் கிட்னி பாதிப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கிட்னி பழுதானவங்க ஒரு பிஞ்சு சுரைக்காய், ஒரு 150 கிராம்லேருந்து 250 கிராமுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு சுரைக்காயை தோலோடு சின்ன சின்ன பீஸாக வெட்டி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் வேக வச்சு ஒரு 150 மில்லி தண்ணியாக வற்றுற அளவுக்கு வற்றுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அடித்து அப்படியே குடித்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு கிரியாட்டின் குறையும். அப்படி இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் ஒரு பெரிய பீஸ் எடுத்து விதையை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு உள்ளே இருக்க சதையும் தோலும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாக எடுத்து குடித்தாங்க அப்படின்னா கிரியாட்டின் குறையும். அப்படி இல்லைன்னா முள்ளங்கி கொஞ்சம் சாப்பிடலாம். முள்ளங்கி சாப்பிட்டாங்கனாலும் அவங்களுக்கு கிரியாட்டின் குறையும். கிரியாட்டின், யூரியா, யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க, கிட்னி சார்ந்த கிட்னி கல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சமையலில் சுரைக்காய், அதுக்கு மறுநாள் அவங்களுக்கு பிடிச்சமான உணவு, அதுக்கு மறுநாள் வெண்பூசணி, அதுக்கு மறுநாள் அவங்களுக்கு பிடிச்சமான உணவு, அதுக்கு மறுநாள் முள்ளங்கி, இப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முள்ளங்கி, சுரைக்காய், வெண்பூசணி மாறி மாறி அவங்களுக்கு சமையலில் இருந்துச்சு அப்படின்னா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் மிகவும் வேகமாக குறையும். கிட்னி பழுது இல்லாமல் இருக்கும், கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும், கிட்னி ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். சூப்பருங்க, சூப்பர் அருமை.
சரிங்க, இப்போது அதை சரி பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கு. நம்ம வந்து மிகவும் சிறப்பாக இதுக்கு வந்து அந்த மூக்கரட்டை கீரை, இவங்க அந்த மூக்கரட்டை கீரை இவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த கீரையை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஒரு 20-30 இலையை மட்டும் எடுத்து மிக்சியில் அடித்து ஜூஸ் மாதிரி சாப்பிடலாம். அது வந்து கிரியாட்டின் அளவையும் குறைக்கும், ரத்தத்தின் சர்க்கரை அளவையும் குறைக்கும். இதுபோக சக்தி சாரணைன்னு ஒரு மூலிகை இருக்குது, அதுவும் கிரியாட்டினை வேகமாக குறைக்கும். இப்போ நம்ம போடுறதுல பார்த்திங்கன்னா இந்த சக்தி சாரணை, மூக்கரட்டை சாரணை வேர், மூக்கரட்டை வேர் வந்து ரொம்ப பெரிய சைஸாக போடுறோம். ஒரு கட்டவரையில் சைஸ் இருக்கிற மாதிரி பெரிய சைஸாக மூக்கரட்டை சாரணை வேர் போடுறோம். பிஞ்சு சுரக்காய் போடுறோம். இளநீர் தண்ணீர்னால் ஒரு 50-60 இளநியை உடச்சி தண்ணியை எடுத்து அந்த தீநீரை வடிக்கிறதுல போட்டு ஒரு 50 இளநீ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு 20 இளநியை அந்த மட்டையவும் வெட்டி உள்ளே போட்டு ஒரு 6 வகையான மூலிகையிலிருந்து எடுக்கிற உப்பும் போட்டு ஒரு தீநீர் வடிக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு தீநீர் ஒன்று வந்து கிட்னியை பலப்படுத்துறது, இன்னொன்று வந்து ரத்தத்தில் கிரியாட்டின் அளவை குறைக்கிறது. இந்த 2 தீநீரையும் சமமாக மிக்ஸ் பண்ணி நம்ம கிரியாட்டின் குறைக்கும் டானிக்னே ஒரு டானிக் போடுறோம். இதுதான் அந்த கிரியாட்டின் குறைக்கும் டானிக். காலையில் ஒரு 50 மில்லி வெந்நீர் இல்லைன்னா பச்சை தண்ணி, இந்த மூடிக்கு ஒரு மூடி டானிக் ஊற்றி காலை இரவு 2 நேரம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரியாட்டின், யூரிக் ஆசிட் குறையும். இதுக்கு சப்போர்ட்டாக ஒரு மாத்திரை ஒன்று போடுறோம். இந்த மாத்திரையும் சாப்பாட்டுக்கு பின் காலை 1 இரவு 1 கிரியாட்டின் குறைக்கிற மாத்திரை இது சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு 1 பாயிண்ட் குறையும். தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு 5-6 கிரியாட்டின் இருக்கிறவங்க நார்மலுக்கு கொண்டு வந்துட முடியும். ஆனால் என்ன தான் இவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உப்பு இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடணும். உணவில் வந்துட்டு உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா கிட்னி வந்து பழுதாச்சு அப்படின்னா உப்பு போட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னிக்கு வந்து வேலை பழு அதிகமாகும். அது வந்து மேலும் செயல் இழக்க துவங்கும், இல்லைன்னா சுருங்க ஆரம்பிக்கும். கிட்னி தன்னுடைய இயல்பான நிலையிலிருந்து சுருங்கினாலும் அதை வேலை செய்ய வைக்க முடியும். ஆனால் உப்பு இல்லாமல் கம்பல்சரி உப்பு இல்லாமல் சாப்பிடணும். சிலவங்க அரை உப்பு போடலாம், உப்பு போடலாம். எங்களால் உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியலன்னா கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழகி போயிடும். கரெக்ட். ஏன்னா இந்த கிரியேட்டின் லெவல் ஏற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்கிட்டோம்னா அந்த கிரியேட்டின் லெவலை மறுபடியும் குறைக்கணும்னா நம்ம உப்பு இல்லாமல் சாப்பிட்டு தான் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றியா. பயனுள்ள விஷயங்களாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இவர் ஐயா சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிரியேட்டின் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம குறைக்கலாம், அதுக்கு வந்து எந்த மாதிரியான மருந்துகள் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்கள், ஸோ இந்த 2 மருந்துகளும் இருக்கும், கவலைப்பட வேணாம். இந்த கிரியேட்டின் லெவலை இந்த கிரியேட்டின் லெவலை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக குறைச்சிடலாம். அதே மாதிரி இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, ஐயா சொன்ன மாதிரி அந்த உணவு முறைகளில் வந்துட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த கிரியேட்டின் லெவலை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணுங்கள். டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். பர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.